ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ரம், அதாவது மேக்ரம் டிசைனில் நம்ம வேஸ்டேஜில் அதிகமாக இருக்கும்ல நூலில், அதை நம்ம வேஸ்ட் இல்லாமல் எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இலை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லீஃப் பண்ண போகிறேன். அது எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு 2-3 இது போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி போடணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு வேஸ்டேஜ் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி வேஸ்ட் நூலெல்லாம் எடுத்து நூல், அதாவது நம்ம சென்டர் நூல் இருக்குல்ல, அந்த நூலுக்கு அடியிலேருந்து எடுத்து அடியில் வச்சுக்கணும். இந்த நூலை இதுக்கு இடையில எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு இந்த கேப் வழியே இந்த நூலோட கார்னரை நம்ம உள்ள வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டே டைட் நம்ம டைட் பண்ணும்போது இந்த மாதிரி நாட் கிடச்சிரும் நமக்கு. இதே மாதிரி 1 2 3 மேலே 3 போட்டிருக்கேன், அதே மாதிரி கீழேயும் 3 போடுறோம். நீளமாக இருக்கிறத கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிறேன். சிசர் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த மாதிரி 2 நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை 2ஆக மடக்கிட்டு, அதாவது இந்த நூலோட இந்த கார்னர் பகுதி இதுக்குள்ளேயும், இந்த இதை நம்ம இந்த சென்டர் நூல்லேருந்து அடியில் அப்புறமா இருக்கிற இந்த 2 கார்னரை என்ன பண்ணோன்னா இந்த நூலோட கேப்பில் நம்ம விடுறோம். 2ஐயும் ஈக்குவலாக வச்சுட்டு டைட் பண்ணுறோம். மேலே வரைக்கும் நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று போல் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த நூலை அடியில் விடுறோம். நம்ம இந்த இதில் இந்த கார்னரை அதே மாதிரி இந்த நூல் இந்த கார்னரை நம்ம விடுறோம். இப்போ டைட் பண்ணுறோம். மேலே வரைக்கும் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஸ்ட்ராங்காக டைட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ ஒயிட் கலர், நான் இதில் 3 கலர் ஆட் பண்ண போகிறேன். இந்த நூலோட அடிப்பக்கம், இது மேலே, டைட்.
இப்போ நம்ம லாஸ்ட் வந்து ஒயிட் கலர் கொடுக்கறதுனால இந்த சென்டர் நூல் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அதாவது 2 பக்கமும் சென்டரில் இப்போ இந்த பக்கம் ஒயிட் வந்துடும். சென்டரில் வந்து இந்த ரெட் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எப்படி காம்பினேஷன் நல்லா இருக்குதான்னு தெரியல. சரி கொடுத்து பார்க்கலான்னு கொடுக்குறேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காண்டி இப்படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை நான் வந்து இந்த இடம் ஃபுல்லாமே ஒரே கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த கலரத்துக்கு இந்த பக்கம் மாற்றிட்டு நீங்கள் சென்டரில் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த லாஸ்ட் கார்னருக்கு வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று போல் எடுத்துக்கிட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளிட்டரிங் பேப்பரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது நம்ம வீட்டில் ஃபுல்லாக அட்டை அந்த மாதிரியில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இது வளைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இதை எடுத்துக்கிட்டேன். வந்துருச்சு. அதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கிறேன். மாதிரி வந்திருக்கான்னு தெரில. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் இப்படி பிரித்து விட்டுறோம். நம்ம இந்த நூலெல்லாம் தனித்தனியாக அப்படி இது பண்ணிக்கலாம். இப்படி பிரித்திங்கன்னா தனித்தனியாக பிரிந்துடும். இந்த இலை சைஸ் வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் எடுத்து விட்ருக்கேன். இப்போ இதை சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணணும்.
இதேமாரி இந்த பக்கம் வெட்டிக்கிறேன். நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கூட இதாயிரும், வேஸ்ட் ஆயிரும் பண்ணதெல்லாம். நேராக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போதைக்கு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியர் ஆக்கிட்டு இன்னொரு டைம் வேறு கட் பண்ணுவோம். இது நமக்கு இந்த ஷேப் கிடச்சிச்சு. ஒரு குட்டி இலை மாதிரி இருக்குதா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற சீப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பெரிய பல் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு இந்த இடத்த, இந்த சென்டர் இடம் வந்து லூஸ் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இது எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணிவிடணும். ஒன்று போல் நீட்டாக எடுத்துக்கணும். நூலெல்லாம் பிரிந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் நீட்டாக ஆக்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் ஒன் சைடு பேலன்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் லைட்டாக கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி இதில் நம்ம ஒட்ட போகிறோம். கம் அப்ளை பண்ண போகிறேன். அப்படியே இதில் ஒட்ட போகிறோம். நம்ம இது மேலேயும் லைட் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம்.
மறுபடியும் நம்ம பிடிச்சி வைக்கலாம். கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ அழகான லீஃப் நமக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் பண்ணு. இதுக்கும் இனிமேல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.